இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைக்கிள் தான் வாங்கியிருக்கோம். இது ஃப்ளிப்கார்ட்ல இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினோம். போன தடவை ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கோம் சைக்கிள் வாங்கின மாதிரி. அது வந்து அக்கா பையனுக்காக வாங்கினேன். இது வந்து ஒரு பையனுக்கு கிஃப்டா தரதுக்காக வாங்கியிருக்கேங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஆஃபரில் தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் வந்து பண்ணி வாங்கினது. ஃப்ளிப்கார்ட்ல இருந்து தான் வாங்கினது. இந்த ப்ராடக்ட் வந்து வேணும்னா டேக் பண்ணி விட்றேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள் வியூ ப்ராடக்ட்டில். சரி ஓகே, இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே எப்படி சைக்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதோட ரேட்டு 4400 ரூபாய்க்கு வாங்கினேங்க. சரி ஓகே, எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ இது அன்பாக்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சைக்கிள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாக்ஸில் எந்த டேமேஜும் இல்லை, ஸோ அதனால் சைக்கிளும் டேமேஜாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இதில் வந்து பேக்கிங்னா நல்லா தாங்க பண்ணி தந்திருக்காங்க. எல்லாத்தையும் டேக்னா வந்து போட்டு அதுக்கடுத்து பேப்பர்னா சுற்றி தந்திருக்காங்க, ஸ்க்ராச்சஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இங்கே சைக்கிளை இப்போ வந்து வெளியே வந்து எடுத்துக்கலாம். இது வந்து முக்கால்வாசி அசம்பிள் பண்ணியே தான் இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் வேலை தான் இருக்கும் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறது. இப்போ சைக்கிளை எடுத்தாச்சுங்க, பார்க்குறதுக்கு செமையாக இருக்குல்ல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சைக்கிளை வந்து வெளியே வந்து எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த டேக் எல்லாத்தையும் வந்து கலட்டிட்டு இதை வந்து ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது தான். பேக்கிங்னா நல்லா தான் பண்ணி தந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே இதிலே அட்டாச் பண்ணி எதுவும் ஆடாமல் அசையாமல் இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணி தந்திருக்காங்க. இதில் வந்து நம்ம மோஸ்ட்லி இதை மட்டும் நம்ம அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும் முன்னாடி. அது போக சீட்டு, அதுக்கடுத்து இந்த இதெல்லாம் தனித்தனியாக அசம்பிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இது முடிஞ்சிடும். அதுக்கடுத்து இதில் என்னென்ன திங்ஸ்னால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலாக வந்து இதில் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு சின்னதாக ஒரு பேக்கெட்டும் உள்ளே இருந்துச்சு. அதில் வந்து சீட்டு தந்திருக்காங்க. சீட்டுனா பார்க்க நல்லா அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. நம்ம ஆரஞ்சு கலர் வித்து வந்து ரெட்டு இந்த மாதிரி கலந்து ஒரு மிங்கிள் கலரில் வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து இதில் வந்து கொஞ்சம் அந்த நம்ம டைட் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உள்ளது. ஸோ இதில் நட்டு எல்லாத்தையும் டைட் வச்சுக்கலாம். இதுவுமே செட்டாக தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இதில் வந்து கொஞ்சம் டேஞ்சர் லைட்டு அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேஞ்சர் லைட்டு முன்னாடி மாட்டுறது ஒன்று, பின்னாடி மாட்டுறது ஒன்று தனித்தனியாக வந்து தந்திருக்காங்க. அது போக நம்ம கீ வந்திருக்கு, இதை வச்சு டைட் வைக்கிறதுக்கு இது நான் யூஸ் ஆகிக்கிறோம். அது போக எப்படி ஃபிட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனுவல் தந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே செட்டாக வந்துருச்சு. ஸோ இனிமேல் வந்து எல்லாத்தையும் கலட்டி அசம்பிள் பண்ணுறது தான். இனிமேல் ஸ்பீடாக வந்து அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து வெரிஃபை பண்ணி தாங்க தந்திருக்காங்க. இந்த கார்டை செக் பண்ணி பார்த்தாலே தெரியுது, இதில் எல்லாமே பார்ட்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சைனாக வந்து போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இதில் எல்லாத்தையும் வந்து கவரை வந்து பிரித்து எடுக்கணும். டேகையும் இந்த மாதிரி கலட்டிக்கலாம். கலட்டிட்டு அந்த தனித்தனியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஹேண்டில் பார் தனியாக வந்து இருக்குது. அது போக முன்னாடி உள்ள வீல் வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து அந்த பெடல் வந்து 2 இது இருக்குது. இதுனா தனித்தனியாக உள்ளது, அதனால் நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் எடுத்தாச்சுல. இதை வந்து ஃபுல்லாக வந்து பேப்பரெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கடுத்து நம்ம வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் வந்து முக்கால்வாசி நம்மளுக்கு மாட்டியே இருக்குங்க. போன தடவை உள்ள சைக்கிளில் கொஞ்சம் வந்து நம்ம நிறைய இது ஃபிட் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. முன்வீல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். இதில் உள்ள ஸ்டிக்கர் எல்லாத்தையும் வந்து மேலே ஒட்டியிருந்தது எல்லாத்தையும் உரிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து அசம்பிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு முன்னாடி சைக்கிளில் வந்து பிரேக்கு எல்லாத்தையும் நம்மளாக அசம்பிள் பண்ணுற மாதிரி தந்திருந்தாங்க. ஆனால் இதில் வந்து எல்லாமே அட்டாச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம பெடல் வந்து அந்த இதை வந்து மாட்டணும். அதுக்கடுத்து ஹேண்ட் பார் இருக்குல்ல, அது ஜஸ்ட் வச்சு டைட் வந்து பண்ணணும். அதுக்கடுத்து அந்த வீலை வந்து தூக்கி இதில் வச்சு வந்து டைட் ஏற்றிடணும். அதுக்கடுத்து சீட் எல்லாத்தையும் வந்து மாட்டணும். கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்கு தான். ஃபஸ்ட்டு ஹேண்டில் பாரை வந்து அட்டாச் வந்து பண்ணிடலாங்க. இதுவுமே நம்ம வந்து உட்காந்துட்டு அந்த நம்ம பிடிமானம் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். சின்ன பிள்ளைங்க ஓட்டுறதுனால அதை ஃபுல்லாகவே உள்ளக்க வந்து தள்ளி வச்சிடுறேன். அதுக்கடுத்து மேலே வந்து நட்டை வந்து டைட் வந்து பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். மேலே வந்து கரெக்டாக எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு மேலே டைட் வந்து பண்ணுறோம் அப்படின்னா உள்ளக்க வந்து லாக் ஆகிக்கிறோம். சரி ஓகேங்க, இதை நல்லா வந்து இந்த மாதிரி டைட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து முன்வீலை வந்து எடுத்து முன்னாடி வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து அதை நல்லா டைட் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா முன்னாடி செட் ஆகிக்கிறோம். அதுக்கடுத்து மேலே மட்கார்டுனா இருந்துச்சுல, அதனால் மேலே வந்து செட் பண்ணணும். அதனால் செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா டைட் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இதை நல்லா டைட்டே வச்சுக்கலாம். இது வந்து வராது, கரெக்டாக செட் ஆகிக்கிறோம். அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து அந்த பிரேக் இருக்குல்ல, பிரேக்குமே வந்து லூஸாக இருக்குது. ஸோ அதை நேராக வச்சுட்டு இந்த மாதிரி வந்து டைட் வந்து பண்ணிக்கலாம். டைட் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஆகிக்கிறோம். அதுக்கடுத்து பெடல்லையுமே லெஃப்ட் ரைட்டு வந்து தனித்தனியாக தந்திருக்காங்க. ஸோ அதை பார்த்து வந்து நம்ம வைக்கணும், இல்லைன்னா மரம் வந்து போயிடும். ஸோ அதனால் இப்போ ரைட் சைடை வந்து உள்ளதை இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து வச்சுட்டு சுற்றிட்டு அதுக்கடுத்து டைட் வந்து வச்சோம் அப்படின்னா ஏறிடும். நல்லா டைட் வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இந்த சீட்டை மட்டும் மேலே வச்சு டைட் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முடிஞ்சிருங்க. எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதையும் வந்து வச்சு டைட் வந்து பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ சைக்கிள் வந்து பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. இதை எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டம்னா இல்லை. அவங்க தந்ததை வச்சே நம்ம வந்து முடிச்சிடலாம். எல்லாமே ஈஸியாக தான் இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சைக்கிள். கலரு, லுக் வைஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. பெரியவங்களுமே ஓட்டலாம். இதை எதுக்காகனா இது கொஞ்சம் பெரிய சைக்கிள் தான். சீட்டை வந்து நம்ம மேலே ஏற்றி வச்சு ஓட்டுறோம் அப்படின்னா கரெக்டாக வந்து இருக்கும். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இது வந்து வாங்கி ஒரு பையனுக்கு கிஃப்டாக தரணும்னு ஒரு ஆசை. ஸோ அதனால தான் வாங்கியிருக்கேன்.
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த பையனுக்கு வந்து கிஃப்ட்டாக வந்து தந்துடலாம். அம்மா கையால் தான் தரப்போகிறேன். ஸோ அம்மா வந்து சாமி கும்பிட்டுட்டு தந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அம்மா சாமி கும்பிட்டு அந்த மையை வந்து சைக்கிளை வந்து வச்சு நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு தந்தாங்க. அந்த பையன் ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. சைக்கிள் எடுத்துகிட்டு இன்றைக்கி காலையில் தான் கொஞ்சம் வெளியே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நல்லா ஸ்பீடாக ஓட்டுறான், நல்லா இருக்குது. கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் டைட்டு வச்சோம் நாங்கள். அந்த செயினா கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் செயினா கொஞ்சம் டைட் வச்சுட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து இன்னொரு லைட்டாக வந்து டைட் வந்து வச்சோம். இப்போ வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்குது. இது வந்து ஸ்கூல் வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கேரியலோட வாங்குகிறோம் அப்படின்னா அதனால தான் கேரியலோட வாங்கினேன். பேக்கை வச்சுட்டு, ஏன்னா பேக்னால் வெயிட்டாக இருக்குல்ல, ஸோ அதனால் வச்சுட்டு அவங்க ஈஸியாக கொண்டு போய்க்கலாம். ஸோ அதுக்காக சைக்கிள் வந்து நல்லா ஸ்பீடாகவே ஓட்டிக்கிட்டு இருந்தான். மெதுவாக வாடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு இது ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக வந்தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைக்கிள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளாக அசம்பிள் பண்ணுறப்போ ஒரு நாலேஜ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அதனால தான் இதை எடுத்து நானாக வந்து அசம்பிள் பண்ணது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம போன வருஷம் வாங்கின சைக்கிள். இதுவுமே இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. இது இப்போ வந்து வாங்கின சைக்கிள். ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது வந்து கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்குது, இது கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இது வந்து வேறு பிராண்ட்னால கொஞ்சம் லென்த்தாக அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது லீடரு, அது லெஜெண்டுன்னு வந்து போட்டிருந்தது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேருமே ஓட்டுட்டோம். இப்போ வந்து ஓட்டிகிட்டு தான் வந்தாங்க. நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்குது. இன்னொரு சைக்கிளை வந்து அந்த ஓவரால் ஏதோ ஃபுல்லாக வந்து நம்ம சைக்கிள் கடையில் தந்து ஒரு ரிப்பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாயிரும். செயினை வந்து டைட் வைக்க, அதுக்கடுத்து கொஞ்சம் ஆயில்னால் போட்டு க்ரீஸ்னால் கொஞ்சம் அப்ளை பண்ணி, ஸோ எல்லாத்தையும் வந்து அந்த செட் பண்ணுவாங்க, அந்த ஃப்ரீ வீல். அதனால் கொஞ்சம் செட் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் சைக்கிளை ஓட்டி பார்க்க போகிறேன். எனக்கு வந்து இது ரொம்ப சின்ன சைக்கிளாக தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய சைக்கிள்லாம் இன்னும் நல்லாயிருக்கும். சரி ஓகே, ஓட்டி பார்க்குறேன். நல்லா தாங்க இருக்குது, சூப்பராக இருக்குது. சைக்கிள் தான் இனிமேல் ஓட்டணும், அதான் நல்லது. நான் வாங்கி வச்சுட்டு நானும் சும்மாவே வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைக்கிள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம லோக்கல் ஷாப்பில் வாங்கலையான்னு நிறைய பேர் கேட்பாங்க. வாங்கி இது பண்ணலாம். இது வந்து எனக்காக வந்து கொஞ்சம் ஃபிட் பண்ணி இது பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ அதனால தான் இந்த ஆன்லைனில் வாங்கி இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து ஃபிட் பண்ணேன். போன தடவை சைக்கிள் வந்து இன்னும் நிறைய ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, நம்ம அந்த பிரேக் கொண்டு. ஆனால் இதில் வந்து மோஸ்ட்லி எல்லாமே ஃபிட் பண்ணி தந்துருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் தான் இதில் அசம்பிள் பண்ணுற மாதிரி தந்துருந்தாங்க. ஸோ அதனால் நானாக அசம்பிள் பண்ணிட்டேன். இருந்தாலும் இது சைக்கிள் கடைக்கு கொண்டு போய் ஒரு ஓவர் ஆயில் வந்து பார்க்கணும். பார்த்தா தான் இன்னும் நல்லா இருக்கும். அது வந்து கொண்டு போய் வந்து தந்து அது ஒரு 500 600 கேட்பாங்க. ஸோ அதுக்கடுத்து இதை ஃபுல்லாக இது பண்ணதுக்கடுத்து நல்லாயிருங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்தெந்த மாதிரி சைக்கிள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கேரியர் வச்சு இந்த மாதிரி ஒரு மாடலில் சைக்கிள் தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால தான் இதை வந்து வாங்கி தந்தேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.